வணக்கம், நான் ஆர்ஜே சந்தோஷ் ஃப்ரம் ஹனுரெடி ரியாலிட்டி. நம்ம ஒரு லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம் சென்னையில். லொக்கேஷனை நான் சொல்கிறேன், பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 30 ஃபீட் ரோடில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ரோட் லெவல்லேருந்து அரௌண்ட் 5 ஃபீட் மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க. எல்லாமே லக்ஸூரியஸாக ஒரு 1 கிரவுண்ட் லேண்டில் இந்த ப்ராப்பர்ட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். வெரி ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங், 2 காரை ஈஸியாக பார்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. பெரிய டோர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங், பிளாட்டும் சவுத் ஃபேஸிங்கு. உங்களுக்கு வந்து மெயின் டோருமே சவுத் ஃபேஸிங் இந்த ப்ராப்பர்ட்டியில். செட் பேக் ப்ராப்பராக வந்து இந்த பக்கம் இந்த 3 ஃபீட்டு, இந்த பக்கம் ஒரு 3 ஃபீட்டு. வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துடலாம். ஸோ இங்கேருந்தே வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹால் ஏரியா, டிவி வால் மவுண்ட் வால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் மாதிரி இருக்குது. மினி தியேட்டர் மாதிரி அந்தளவுக்கு பெரிய கொடுத்துருக்குறாங்க. மேலே எலிவேஷன், சாண்டிலியர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸு, இதுவே நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பூஜா ரூம்ஸ் வேணால் இங்கே வச்சுக்கலாம். இங்கே உட்டன் பார்ட்டிஷன் நல்லா பிரிச்சிருக்காங்க. இதை நீங்கள் டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் மாதிரி இங்கேயே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ், இந்த இடத்துல பேனலிங் ஒர்க்ஸ், மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பாருங்க அவ்வளோ டீட்டெயில்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நியூ இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ இது கிச்சன் ஏரியா, வெரி ஸ்பேஷியஸு. உங்களுக்கு வார்ட்ரோப் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேருந்து சர்வீஸ் ஏரியா நம்ம பார்த்துடலாம். சர்வீஸ் ஏரியா அரௌண்ட் 3 ஃபீட் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் வுட் எல்லாமே டீக் வுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸ் டோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லிஃப்டோட வருது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் இப்போ எல்லாமே பில் பண்ணுறது லிஃப்டோட வந்துடுது. ஸோ இதுவுமே நமக்கு லிஃப்டோட வருது. இங்கே ஒரு பவுடர் ரூம், கெஸ்ட் ரெஸ்ட் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட்டு அண்ட் கீழே இருக்கிற பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். வெரி ஸ்பேஷியஸ். இங்கேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட்டு, அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்டு ரெஸ்ட் ரூமோடு வருது. அந்த ரெஸ்ட் ரூமே கிட்டத்தட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாத்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு. டீ குட் டோர்ஸு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாரையும் பார்த்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி லிஃப்டோடு வந்துட்டு நல்ல பிராண்டட் கோனே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் தான் யூஸ் பண்ணிக்க. வழக்கமாக கிரானைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு. இவங்க இட்டாலியன் மார்பிளே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு லிவிங் ஏரியா, இதுவுமே நல்லா ஸ்பேஷியஸாக பியூட்டிஃபுல்லாக. அங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு டிவி வால் மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு டிவி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கீழே இருந்து பார்க்குறத விட இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். சேனல் ஏரியா உங்களுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஸோ பால்கனி ஏரியா சிட் அவுட்டோட ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள். சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாலில் வந்து டெக்ஸ்டருக்காக பிரிக் டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக பதிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 2. வாங்க பார்த்துடலாம். கீழே இருக்கிற மாதிரியே அதை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதில் ஃபுல்லாகவே ஒர்க்கு டன் அப். எங்கேயும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி வால் மவுண்ட்டு, சைடில் வந்து வார்ட்ரோப், மேலே லாஃப்ட்டு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் ஒர்க்ஸு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ரெஸ்ட் ரூமு. உங்களுக்கு பார்ட்டிஷன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரியே சைடில் டைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான்.
இந்த ரூமை நல்லா ரிச்சாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 2 பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். இதுவுமே அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வருது. எல்லா ரூம்ஸுமே ஒரே மாதிரி, இங்கேயும் வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருது. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கு தனியாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. பட் இருக்கிறதுல கம்பேரிட்டிவாக சின்னது. இங்கேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப், லாஃப்ட்டு, மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு அண்ட் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன ஒர்க்கிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக ஒரு டிவி வாங்கணும், வால் மவுண்ட்டில் வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். செகண்டு, தேர்டு முடிஞ்சு 4th பெட்ரூம். சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். கீழே இட்டாலியன் மார்பிள்ஸு. இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன வால் மவுண்ட்டு. வார்ட்ரோப் இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே இருக்குது. வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி. இப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்தோடனே இங்கே ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம். இந்த பக்கமுமே உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு வார்ட்ரோப், லாஃப்ட் ரெண்டுமே இருக்குது. இதுவுமே ஃபால் சீலிங் ஒர்க்கோட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணாமல், மற்றது மாதிரி இல்லாமல், பார்ட்டிஷன் இல்லாமல் அட்டாச்டு டாய்லெட்டும் பாத்தும் ஒன்றாவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ இதனுடைய லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் பில்ட் அப் 5700 ஸ்கொயர் ஃபுட்டு. பிராண்ட் நியூ வித் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி, ரெடி டு மூவ். டோட்டலாக 5 பெட்ரூம்ஸு. கீழே 3, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வெரி ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் வார்ட்ரோப், ஃபால் சீலிங் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் அண்ட் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே எக்ஸ்ட்ரா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கேயுமே ஒரு பியூட்டிஃபுல் சிட் அவுட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறனாலே இந்த செகண்ட் ஃப்ளோரில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வியூ. காலையில் டைமில் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல ஏரியாக இருக்கும், நல்ல காற்றோட்டம், ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அண்ட் நெக்ஸ்ட்டு வி ஹாவ் அ மினி தியேட்டர் அண்டர் மேக்கிங். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 15-20 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி மினி தியேட்டர் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் டெரேஸ் ஏரியா. இதுவுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ப்ரைவேட் டெரஸ். பியூட்டிஃபுல் சிட்டி வியூ. இங்கேருந்து மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 2 கிலோமீட்டர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஆர்காட் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டரில். ஸோ அதே மாதிரி பூனமல்லி ஹை ரோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயில் டு டேரெக்டாக கோயம்பேடு கனெக்ட் பண்ணுற அந்த ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். ஆலப்பாக்கம் மெயின் ரோடு 1-1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 லொக்கேஷனுக்கும் இன்பிட்வீனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டெரேஸை பார்த்தீங்கன்னா மேலே பெர்கோலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிசிடிவி கேமராவும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிள் ஃபார் சேல், பிராண்ட் நியூ, 6.3 crores கோட்டட் ப்ரைஸ். இங்கே ஆல்ரெடி 2 ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு நியர்பை ப்ரைஸில் டக்குன்னு சேல் ஆகிடுச்சு. மிஸ் பண்ணிடாதீங்க. பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி உங்களோட தாக்குங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். சைட் விசிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வலசரவாக்கத்தில் உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும், இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. அண்டு பையர்ஸோட லிஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நன்றி.